கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 140 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லை, உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நீ ஒருவேளை ஏழையா இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீ வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம், ஒரு வீட்டு வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அடுத்தவங்களை நம்பியே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உன்னை கொன்று போட்டால் கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அநேகர் கோர்ட்டும் கேஸுமாய் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடம் விற்று தீராமல் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் உன்னை விசாரிப்பார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். உன் பேரே என்ன தெரியுமா? உன்னை விசாரிக்கவும் யார் இல்லையா, நீ எல்லாராலையும் தள்ளப்பட்டவளாய் காயம் கொண்டவளாய் இருக்கிறாளாம். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். உன் அப்பா உன்னை விசாரிக்கலனா, உன் அம்மா உன்னை விசாரிக்கலனா, உன் கணவன் உன்னை விசாரிக்கலனா, உன் மனைவி உன்னை விசாரிக்கலனாலும் அவர் உன்னை விசாரிப்பார். 1 பேதுரு 5:7 சொல்லியிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மேல உன் கவலையை வச்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் விசாரிப்பார், உன்னை அனாதையா விட மாட்டார், உன்னை திக்கற்றவர்களா விடாதபடி கர்த்தர் உன்னை தாங்கி பிடிப்பாரு. கவலைப்படாத, நல்ல காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அப்பா, ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்று இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிற ஆண்டவர், யாரெல்லாம் நியாயம் இல்லாமல் அநியாயமாய் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திற்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.